இருக்குது. சப்போர்ட் பண்றேன்னு சொன்ன எல்லா கிளப்பும் நாசமா போயிருக்கு வருஷம். போனோ கிளப்புக்கு அவனை என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. அவனே நாசமா போயிட்டானுங்க. எங்கேயே நாசமா போய் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கா நீ. இந்த சாக்காவை வந்து பல டிபேட்ஸுக்குள்ள ஆர்சனல் ஃபேன்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஹி இஸ் பெட்டர் தென் லமீன் யமால். நாங்க எவனுமே சொல்லலா. நீங்க தான் குவாட்ரபிள்னு சொல்லி எங்களை அப்படியே கோத்துட்டீங்களா? ஒன்னும் இவர் மனசை வருத்தப்படாத சுபாஷ். ஒரு ட்ரோஃபி தான் போயிருக்கு. அது ஸ்மால் மிக்கி மவுஸ் கப். அது ட்ரிபிள் இன்னும் இருக்குதுடா. மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. அங்க ஒருத்தவன் ஏற்கனவே கருகி போய் கண்ணாடி ஜாக்கெட்டு இன்னைக்கெல்லாம் என்ன பேசுறதுன்னே தெரியாம ரெக்கார்டிங்க்கு வாடானா, டேய் வேணாடா இந்த வீடியோ எல்லாம் தேவையில்லை, எதுக்குடா இந்த வீடியோ பண்ற அப்படின்லாம் வந்து என்கிட்ட கேட்டான். அதெல்லாம் முடியவே முடியாது, மக்கள் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புடிச்சு அமுக்கி கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன ஆச்சு? ஃபைனல்ல வந்து அப்படின்னு 1 ஃபைனல்ஸ் நீங்க 0 ஃபைனல்ஸ் அப்படி நான் வந்து பெருமையா பேசுவேன்டா. என்ன நடந்தாலும் என்னோட பிசினஸ் சக்சஸ்டா. நான் நிறுத்த மாட்டேன்டா. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? அதாவது இந்த ஆர்சனல் ஃபேன்ஸுக்கே ஒரு பெரிய ஒரு பேர் வச்சிருக்காங்க. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். பின்னாடிக்கா விழுவோம்டா. யாரா நீங்க? முன்னாடிதான் விழ மாட்டா. அதான பிரச்சனை எங்களுக்கு. பின்னாடியே விழுந்துகிட்டே தான்டா இருக்கீங்க. எந்திரிச்ச பாடே இல்ல. எப்ப எங்க போனாலும் அடிதான். நானும் நினைச்சேன், ப்ரிவியூல சொன்னேன், நீங்க தான்டா நீங்க தான் ஃபேவரட்ஸா அந்த ஃபைனலுக்குள்ள போறீங்க. காரணம் எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம். வந்து என்ன சொன்ன, நானே அடக்கமா இருந்தாலும் வந்து நீங்க நான் தான் வந்து ஆர்சனல் தான் ஜெயிக்கும், ஆர்சனல் தான் பெஸ்ட் கிளப் எல்லாமே சொல்லி ஜிங்ஸ் பண்ணி விட்டு இது வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, ஆர்டெட்டா வில் புல்டோஸ் ஓவர் பெப் கார்டியோலாங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் ரீதியா எல்லாமே சொல்ல வரீங்க. உன் வேலையை காமிச்சிட்டு போயிட்டு நீ என்னமா இது போய் முறைக்கிற? வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். இது என்ன அது அநியாயமா இருக்குது. சப்போர்ட் பண்றேன்னு சொன்ன எல்லா கிளப்பும் நாசமா போயிருக்கு வருஷம். போனோ கிளப்புக்கு அவனை என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. அவனே நாசமா போயிட்டானுங்க. எங்களே நாசமா போய் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கா நீ. இங்க பாரு, ஆர்சனல் ஃபேன் யாராச்சும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு உனக்கு கேட்டுக்கலாம். அநியாயம் பண்ணாதடா. அந்த கேமுக்குள்ள போகும்போதே உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஆர்சனல் தான் ஃபேவரட்ஸா அந்த டைக்குள்ள போறாங்க. மேன் சிட்டி 4 கேம்ல ரிசல்ட்டே இல்லாம வராங்கன்ட்டு. ஆனா முட்டாள் மேனேஜருக்கு ஒரு ஃபைனல் எப்படி ஆடணும்னு ஒரு விவஸ்தையே இல்ல. எவனாச்சும் பின்னாடி போய் கோல் கீப்பர்ட்டையும் சென்டர் பேக்கிட்டையும் 10,000 பாஸ் போடுவானாடா. முன்னாடி எப்படா போவீங்க? போய் எப்படா கோல் போடுவீங்க? சீரியஸா பேசணும்னா இங்கே நிறுத்தல. இதுக்கு இந்த கேமுக்கு ஆர்டெட்டாவை ப்ளேமே பண்ண மாட்டேன். எல்லாமே அந்த பிளேயர்ஸ் வந்துட்டு எங்கெல்லாம் போய் ஒளிய முடியுமோ, எங்கன்னா பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றாங்க. ஆக்சுவலா வந்துட்டு நான் இந்த கேம் ஆர்டெட்டாவை ப்ளேம் பண்ண மாட்டேன். பிளேயர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணலாம். எல்லாருமே மட்டமா ஆடினானுங்க. சீனியர் பிளேயர்ஸ் பேரு தான், ஆனா எல்லாருமே மட்டமா ஆடினானுங்க. பேலன் டார் டெக்லன் ரைஸ் என்னாச்சு? டெக்லன் ரைஸ ஒளிஞ்சிட்டு வந்தான்டா. அவன் ஆக்சுவலா மத்தவன் கம்பேர் பண்ணும்போது அவன் அவ்வளவு பேட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. லைக் அவனும் வர்ஸ்ட் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் மத்தவங்க இப்ப லைக் நம்ம ஒருத்தரா சொல்லணும்னா இப்ப வந்து சாக்கா, ஆவர்ட்ஸ், பென் வைட், கெப்பாலாம் சொல்லவே வேணாம். அப்புறம் கேபிரியல் ஆக்சுவலா என்னாச்சுன்னே தெரியல. இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் ஆக்சுவலா ஒரு 2 நல்ல கேம் ஆடினாலே பெரிய விஷயம். அவன் சுத்தமா பாஸ்ன்றது இல்ல. நான் என்ன பேசிக்கலா சொல்றேன்னா, சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கினானுங்க. அவனுங்க ஒழுங்கா ஆடல. இல்ல நீ ஆர்டெட்டா தப்பு சொல்லி ஒரு யூஸும் கிடையாது. கெப்பாவை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமா வேணாமான்ற ஒரே டிஸ்கஷன் மட்டும் தான் ஆர்டெட்டா மேல விழலாம். நீ என்ன நினைக்கிற? இப்ப கெப்பா டிசர்வ் டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்டா எல்லாருமே பண்றதுதான்டா. கப் கேம்ல ஒரு கீப்பர் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கானா, ஃபைனல்ஸ்ல மட்டும் எதுக்கு அவனை பெஞ்ச் பண்ணணும்? அவன் ஆட வைக்கணும்னா, ஆனா அவன் லூஸ் மாதிரி ஆடினா அது வேற விஷயம். அது அவங்க மேனேஜர் கையில கிடையாது. இது வரைக்கும் நல்லா தானே ஆடிட்டு இருந்தான். சோ அது மட்டும் தான். மற்றபடி எல்லாமே பிளேயர்ஸ் டு பிளேம் தான்டா. மேன் சிட்டியோட செகண்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு பிரிஞ்சு எடுத்துட்டானுங்க. அப்படியே வந்துட்டு ஒரு செவுத்தோரமா அடிச்சுட்டானுங்க ஆர்சனல்ல. நீ என்ன வெளியே வந்தாதானே பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உன்னை ஆட விட்டோம், உன்னால முடியல. அந்த ஒரு ஆபத்து அங்கேயே ஒரு கோலை போட்டுருணும், அதை விட்டாம அதுல இருந்து முடிஞ்சிச்சு கதை. செகண்ட் ஹாஃப்ல போட்டு ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், ஒண்ணுமே பண்ண தெரியல ஆர்சனலுக்கு. முடிச்சுட்டானுங்க. நிக்கோ ரைலி 2 கோல் பர்த்டேல வந்துட்டு ஜாலியா வெப்டில போட்டு போயிட்டே இருந்தாரு அவரு. அதேதான். என்னன்னா இந்த கேம்ல வந்து இந்த சாக்காவை வந்து பல டிபேட்ஸுக்குள்ள ஆர்சனல் ஃபேன்ஸ் எடுத்துட்டு வராங்க.
he is better than Lamine Yamal, he is better than Lamine Yamal, பக்கத்துல அது அறுவாளையறா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். he is better than Salah. அதெல்லாம் யாரும் சொல்லவே இல்லை. எல்லாமே நீங்க தேவையில்லாம இது இழுக்காத. இங்க எல்லாம் எடுத்துட்டு வந்ததுதான் ரெசிப். லெவல்ஸ் ஹைட் தென் சாக்கா. நீ ஒத்துக்கிட்டடா, நான் உனைய சேர்க்கல. நான் நீ வந்து 2 மாசமா நீ சாக்காவ ரெண்டு பேஸ்ல சாக்கா தூக்கிடுறாங்க. டவுமன் தூக்கிட்டு வருவோம்ல. அதான் பாரு, இதுக்கு வந்துருவோம்ல. அதான் பாரு. நீ வந்து 2 மாசமா நீ சாக்கா அடிச்சிட்டு தான் இருக்க. டேய் ஸ்டெப் அப் பண்றா, ஒரு கேம் ஆச்சு ஒழுங்கா ஆடி குடுறான்னு. இந்த ஃபர்ஸ்ட் கோல் கூட ஓகே, கெப்பாவோட மிஸ்டேக், அது வந்து ஒத்துக்கிறேன். கெப்பா ஈஸியா புடிச்சிடணும். 2வது கோல் அந்த கிராஸ் வரும்போது அந்த பாக்ஸ்ல இன்க்ளூடிங் த கோல் கீப்பர் 9 பேர் இருக்கீங்க உங்களுக்கு, புரியுதா? அந்த நிக்கோ ரெய்லி மெதுவா ஓடி வந்து சாக்காவை தாண்டி தான் போய் அந்த ஹெட்டரே போறான். சாக்கா உள்ள ஓடுறதுக்கு ஐயோ இவன் உள்ள ஓட்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்க பாப்பா கோல் போயிடும். சி அவன் வந்து he is obviously the captain of the club. ஓடகார்டு இல்லாத போது captain of the club. You need to hold yourself to bigger standards. நீயே கால் அவுட் பண்ணிருக்க மல்டிபிள் டைம்ஸ். சாக்கா you've been very bad this season. மெட்வேக்கே ஸ்டார்ட் பண்றது மச் பெட்டர்னு நீயே சொல்லியிருக்க. யாருமே டினை பண்ண போறதுல. ப்ராப்ளி மத்த ஆர்சனல் ஃபேன்ஸ் எப்படி இருந்தாலும் நீ இந்த ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்க, ஓகேவா? இப்போ he's been with the club for 7 years என்னமோமா. அகாடமில இருந்து வந்து 7 years ஆயிடுச்சு, ஓகேவா? Do you see Saka going to another level? இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து இன்னும் டெவலப் ஆகி இன்னும் பயங்கரமான லெவல் போகக்கூடிய ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஃபேமஸான ஆர்சனல் அனலிஸ்ட்ல இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அவனோட அந்த பிரேக் ஆயிடுச்சுன்றாங்க. பேசிக்கலி சாக்காவோட என்ன சொல்றது, அந்த பிரைம் சாக்கா பிரேக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அவன் அந்த லெவலுக்கு போறானே தெரியலன்றது. ஸோ பயமா தான் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல பிளேயரா இருந்தவன் இப்ப ஏன்னா சுத்தமா அந்த பழைய ஸ்டாண்டர்ட்ஸ் கூட இல்ல. நாளைக்கு அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்ல, ஒரு லெவல் ஆஃப் மொபிலிட்டில இருந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கூட வந்துருவான்னு வச்சுக்கோ. பட் கான்ஃபிடன்ஸ் மேட்டர் இல்ல, அவன் கேம் ரொம்ப ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. லைக் ரொபாட்டிக்கா இப்படி இதுதான் பண்ணுவான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு. ப்ரெடிக்டபிள் ஆயிட்டான். ஸோ ஐ ஃபீல் கேமே போயிடுச்சுன்ற மாதிரி தோணுது. ஸோ என்ன நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க மை கோட் இஸ் வாட்ச் 24ன்றானுங்க. கேட்க கஷ்டமா தான் இருக்கு, பட் அதுதான் உண்மையோன்ற அளவுக்கு இருக்குது இப்ப. இது நீ நல்ல பாயிண்ட் வச்ச ரைஸ் பத்தி. அந்த நீ செகண்ட் ஹாஃப் நீ ஃபுல் கேம் பார்த்தனா? மறுபடியும் தான் வந்து ஃபுல் கேம் பார்த்தேன். அந்த ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு உன்னோட சென்டர் பேக்ஸுக்கு கோல் கீப்பருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாலை வச்சுட்டு. நான் வந்து இப்போ ரிவ்யூல சொல்லியிருந்தேன், மேன் சிட்டியோட பிளேயர்ஸ் வந்து ஆர்சனலோட டிஃபெண்டர்ஸை பிரஸ் பண்ணணும், அப்பதான் அவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்கன்ட்டு. பெப்பு ஒரு லெவல் மேல போய் நான் டிஃபெண்டரை பிரஸ் பண்ண போறது இல்ல, அவங்க பாலை வச்சுக்கலாம், ஆனா அந்த பால் வந்து டிஃபெண்டர்ல இருந்து உள்ள வர முடியாத அளவுக்கு டிஃபெண்டரை உங்களுடைய ஹாஃபுக்குள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம இதுல கொண்டாந்தாரு. ஏன்னா அங்க இருந்தா ப்ரோக்ரஷன் ஆகுது. டிஃபெண்டர் நான் போய் பிரஸ் பண்ணா நீ கேப் கிடைக்கும், ப்ரோக்ரஸ் பண்ணுவேன். நீயே பால் வச்சுக்கோ, அதுக்கு மேல வரக்கூடாதுங்கிற பிளானோட வந்து பெப்பு வந்து போயிட்டாப்ல. எப்படி வந்து உங்க சென்டர் பேக்ஸ் உள்ள பாக்ஸ்குள்ள தள்ளி விட்டோம்னா அவங்களுக்கு எப்படி வருவாங்கன்னு தெரியுதுன்ட்டு. இது என்னன்னா கேப் இருந்துச்சு. டெக்லன் ரைஸோ ஜூபிமெண்டியோ வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க பால் வாங்குறதுக்கு, நடுவுலயே நின்றுட்டு இருந்தாங்க. அதனாலதான் கேட்கறேன், ஏன் நீ ஆர்டெட்டாவை பிளேம் பண்ண மாட்டீங்க அந்த இன்ஸ்டன்ஸ்ல? ஆர்டெட்டா சொல்லலாம்ல, டே கொஞ்சம் மாத்தி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லலாம்டா. செகண்ட் ஹாஃப் வாஸ் டாக்டிக்கல் மாஸ்டர் கிளாஸ்டா பை பெப்பு. டிஃபரெண்டா ஸ்கூல் பண்ணிட்டான் ஆர்டெட்டாவை. பட் அட் த சேம் டைம் இப்படி நடக்கிறப்ப பிளேயர்ஸுமே ஸ்டெப் அப் பண்ணலாமேடா. நான் என்ன சொல்றேன்னா, ஜென்ரல் பாசிங்ல இருந்தே எல்லாமே மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே ப்ரெஷர்ல, அது ஏன் பண்ணணும்ன்ற. கேப்ரியல்லாம் வந்துட்டு ஒரு பாஸ் ஒழுங்கா போடல. ஹாவர்ட்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணானே தெரியல. அவனாலதான் செகண்ட் கோல் போச்சு நான் சொன்னேன். அவன் தான் அந்த பாலை மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அகெயின் பிளேயர்ஸ் பேசிக்ஸ்ல மிஸ்டேக் பண்றாங்கடா. அதுக்கு வந்து அகெயின் நான் மேனேஜர் ஒண்ணுமே சொல்ல முடியாதுடா. இதெல்லாம் வந்துட்டு அவங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே இவரை ப்ரெஸ் பண்றாங்களா, அப்ப நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாஸ் பண்ணோம், பாலை லூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேசிக்ஸ். பட் அதையே அவங்க வந்து ஒழுங்கா பண்ண முடியலன்றப்ப அகைன் என்ன சொல்றது, ஹாரி பாட்டர் டீலிங் வித் தி சேம் ப்ராப்ளம்டா இந்த சீசன். என்னைய மட்டும் கேக்குறீல, ஆர்னே ஸ்லாட் என்னத்தை கிழிச்சாரு இப்ப தெரியுதா? 4 பாஸ் கூட ஒழுங்கா போலினா எப்படி இருக்கும், கடுப்பா இருக்குமா இல்லையா அந்த பிளேயர்ஸ்? எல்லாம் ஒண்ணுதான்டா, எல்லாம் நம்ம ஏமாத்துறாங்க, நல்லா ஏமாத்துறாங்கடா. இங்க பாரு, அது இங்க பாரு, செருப்பு வேணா 2 ஐடென்டிக்கலா இருக்கான், அதுக்குன்னு வந்து ஒரு பூட்டையும் ஒரு செருப்பையும் சேர்த்து ஒரு நைக்கி செருப்பு நான் ஒரு பாட்டா செருப்பு அப்படி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இந்த மாதிரி அதான் அந்த மாதிரி வச்சுக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கணும். உடனே சாக்காவும் சாலாவும் 2 பேரும் ஏமாத்துறாங்கன்னா வந்து சேர்த்து வச்செல்லாம் பேசுற வேலை வச்சுக்காது. சரி விடு, ஒரு ட்ரோஃபி போயிருச்சு, இன்னும் ட்ரபிள் இருக்கு. எப்படி இருந்தாலும் பிஎல் உங்களுக்கு முடிவாயி போச்சு. டேய் தவனால சும்மா இருக்க முடியாதடா. துளசி வசத அப்படியே இன்ஜெக்ஷன் மாதிரி ஏத்தி அடுத்தது பாரு 3 டிராஃபி அப்படி. அதானே சொல்ல வந்த நீ, அதெல்லாம் சொல்ல கூடாது. இது
இங்க பாடுறா சுபாஷ். நாங்க எவனுமே சொல்லலா. நீங்க தான் குவாட்ரபிள்னு சொல்லி எங்களை அப்படியே கவுத்துட்டீங்கடா. நிறுத்துடா. இங்க பாரு. இன்னைக்கு நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயல வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ, எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ, நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும். பிரீமியர் லீக்ல 9 பாயிண்ட் மேல இருக்கீங்கடா சுபாஷ். தெரியும். எனக்கு இங்க பாரு பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ் லீக்ல வர வாய்ப்பு இல்ல. இது காரபாவ் கப் போதும் நான் சொல்லி சுத்திட்டு இருந்தேனா இல்லையா? அப்ப அதுவே போயிருச்சு. இது இல்லாம வேற என்ன ட்ரோஃபி எல்லாம் எனக்கு எல்லாம் நம்பிக்கைலடா. என்னடா உடனே நம்பிக்கை இல்லைன்ட்டா? அப்படா எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து டெக்லன் ரைஸ் வந்து வெளியே சொல்லியிருக்காப்ல, இந்த லாஸ வந்து we have to use to spur on what is remaining in the season and go for all trophies remaining. இது வந்து ஒரு லாஸ வந்து நாங்க பாக் டவுன் ஆக கூடாது. அநியாயம் பண்ணுதுடா. டெக்லன் ரைஸ் சொன்னதால இந்த ஒரு கேம் தோத்து போனதால என்னடா பெரிய டெக்லன் ரைஸ் ப்ரூனோ தான் ஜெயிக்கிறோம், பிஎஃப்ஏ பிளே ஆஃப் தி இயர் அப்படிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. கிழிச்சாங்க மான்செஸ்டர் யுனைடெட். இப்போ வந்துட்டு பிஎஃப்ஏ பிளேயர் ஆஃப் தி இயர் வந்து ஒரு சிறா சுபாஷ். எதுக்கு இது தேவையில்லாத கம்பேரிசன் வருதுன்னு எனக்கு புரியல. பிஎஃப்ஏ பிளேயர் ஆஃப் தி இயர்ங்கிறது பிரீமியர் லீக்குக்கு மட்டும் தான்டா. அதனால அவங்க ப்ரூனோ எடுத்துட்டு வராங்க. இந்த கேம் ஆனதுக்கு ஏன்டா தேவையில்லாம ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஜெயிக்கிறாங்க? இந்த கேம் மட்டும்ல இல்லடா, முன்னாடி சரி நீ சொல்றா டெக்லன் ரைஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான் பிரீமியர் லீக் சூப்பர். என்ன டாப் 4 முடிக்க போறானுங்க. அதுல என்ன அச்சீவ்மென்ட் என்ன? அது ஒரு சிங்குலர் பெர்ஃபார்மன்ஸ்டா. அவன் இல்லைனா யுனைடெட் 10th இருப்பாங்கடா. டெக்லன் ரைஸ் இல்லைனா நீ ஆர்சனல் பாட்டம் ஆஃப் நீ சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆனா ரொம்ப குரூஷியல். அதுதான் அப்படிதான் நீ கம்பேர் பண்ணுவோம். சிங்குலர் பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு நானே ப்ரூனோ தான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஏன்னா ப்ரூனோ இல்லைன்னா யுனைடெட் ஃபேன்ஸ்க்காக வந்துட்டு இந்த மாதிரி பண்றதெல்லாம் நீ எல்லா இடத்துலயும் சேர்த்து வச்சு அடி வாங்குறது நானு. அப்படியெல்லாம் நான் பேச மாட்டேன், புரியுதா? ப்ரூனோவோட கான்ட்ரிபியூஷன் நல்லாதான் வர்றான்டா. அதுக்குன்னு வாஹா ஓஹோ தெரியல. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணணும். ஏன்னா நீ வந்து வரட்டும், முதல்ல ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அச்சீவ்மெண்ட் வரட்டும், அதுக்கப்புறமா அதை பத்தி பேசுவோம். அந்த மாதிரி அதை பத்தி பேசுவோம்னு நினைக்கிறேன். பட் ஓவராலா இப்ப வந்து சிட்டி சைடுக்கு வருவோம். சொல்லிடுறேன் ஒரே பாயிண்ட். பெர்னார்டோ சில்வா அண்ட் ராட்ரி ஆடினாங்கன்னா இதுதான் பெஸ்ட் சிட்டி சைடு. நீங்க அடிச்சுக்கவே முடியாதுடா அவனுக்கு. அந்த 2 பேரு வந்து என்னதான் பண்ணாலும் கோர், அவங்க தான் கோரு. அதனால வந்துட்டு அந்த 2 பேர் அடுத்த சீசன் கிளம்பிடுவாங்கல்ல. அதுக்கப்புறமா தான் என்ன நடக்கும்னு தெரியல. பட் அவங்க 2 பேர் இருந்தா அடிச்சு முடியாது அந்த டீம். நான் வந்து உங்கள்கிட்ட எப்பவே சொல்லியிருக்கேன், நான் ஆஸ் அ லிவர்பூல் ஃபேன் நான் பயப்படுறது எப்பவுமே பெர்னார்டோ சில்வாட்ட மட்டும்தான். ஏன்னா அந்த லூசு பையன் எல்லா இடத்துலயுமே இருப்பான். பிச்சில் எங்க இருக்கான், எப்படி வரான், எப்படி அந்த இடத்துக்கு வரான், பால் எங்க வின் பண்றான், கோல் போடுறான், எதையுமே நம்மளால கணிக்க முடியாது. அது ஒரு நியூசன்ஸ் பிளேயர் வாங்கி தெரியுமா? அந்த நியூசன்ஸ் பிளேயர் தான் பெர்னார்டோ சில்வா. நான் எப்பவே சொல்லிக்கிறேன், நான் ஒரு 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இருக்கிறதுலே பையன் பெர்னார்டோ சில்வா தான் அந்த ஸ்குவாட்ல. அவன் போயிட்டாதான் வந்து அடுத்த லெவல் ஆஃப் மேன்செஸ்டர் சிட்டியே தெரியும். அதுதான் வந்து உண்மை, ஓகேவா? அவன் ஒண்ணு. ராட்ரி பெரிய ஃபார்ம்ல எல்லாம் இல்ல, பட் இந்த கேம்ல கரெக்டா டெம்போ கண்ட்ரோல் பண்ணி எவன்ட்ட பாஸ் போட்டா போது என்ன பண்ணுன்னு கரெக்டா வந்து காமிச்சிட்டான். ரொம்ப ரொம்ப ட்ரூ. மேன் சிட்டியே வந்து சொல்ல போனா அதே ஒரு நாட் அட் தேர் யூஷுவல் பெஸ்ட் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சுட்டு வரும்போது வந்து சிட்டியும் பெரிய சான்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஐ திங்க் ஒரு ஷாட் கூட ஆன் டார்கெட் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் சிட்டிட்ட மொத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே. செகண்ட் ஹாஃப்லயுமே நீங்க ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டீங்களா, ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டீங்க, அவ்வளவுதான். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே செகண்ட் ஹாஃப் அவுட். நாங்க ஒண்ணுமே ஆன்சர் இல்ல. இல்லடா, நான் என்ன சொல்றேன், அந்த 10 நிமிஷம் அந்த 2 கோல் போடுறதுக்கு அப்புறத்துல இருந்து சிட்டிக்கு வந்து ஒரு தேவை இல்லை. மேபி அப்படி மாத்திரலாம். நாங்க தான் 2 கோல் இருக்கோம், உங்களுக்கு எப்படி முன்னாடி வரனே வந்து தெரியல. அதனால சிட்டி நாங்க போதும் 2 கோல் இருக்கு, நாங்க அதை வச்சு பாத்துக்கிறோம். பட் நீங்க அப்போ 2 தடவை போஸ்டரா, காலோஃபியோரி ஒன்னு போஸ்ட், ஜெசூஸ் ஒன்னு போஸ்ட். அதெல்லாம் ஹாஃப் சான்சஸ். காலோஃபியோரி வந்துட்டு அவன் ஏதோ பண்ணிட்டு இருந்தான் ஆக்சுவலா. மத்தபடி அவன் கேட்கணும்னு நினைச்சேன்டா. ஐ ஃபெல்ட் காலோஃபியோரி வாஸ் பிகர் த்ரெட் தென் ஹின்காப்பியே. ஏன் நீ காலோஃபியோரி ஆட வைக்காம ஹின்காப்பியே ஆட வைக்கிற என்ன யோசனை? காலோஃபியோரி தான் எங்களோட பெஸ்ட் லெஃப்ட் பேக். பட் ஹின்காப்பியே வந்து ஒரு டிஃபென்சிவ்லி சாலிட். ஹின்காப்பியே வந்து அட்டாக்கிங் மைண்டட். சாரி, காலோஃபியோரி அட்டாக்கிங் மைண்டட். அது கரெக்டா செகண்ட் ஹாஃப் தேவைப்பட்டுச்சு. பட் என்ன பண்றது, டூ லேட். அது டூ லேட் ஆயிப்போச்சு. பட் ஃபைனலா இன்னும் FA கப் இருக்கு, பிரீமியர் லீக்ல இன்னொரு 9 பாயிண்ட் லீட் இருக்கு, சாம்பியன்ஸ் லீக். இதுக்கப்புறம் மேட்ச் பார்க்காதீங்க, ரிசல்ட் மட்டும் பாருங்க, மனசு நிம்மதியா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். என்னடா உடனே பொசுக்கின்ட்டா மக்களே, நீங்க என்ன நினைச்சீங்க இந்த கேமை பத்தி சொல்லுங்க. அல்டிமேட்லி மான்செஸ்டர் சிட்டி டர்ன்ட் அப் when it was needed. ஒரு கோட் சொல்லிருந்தாங்க, அது சொல்ல மறந்துட்டேன், ஓகேவா? மான்செஸ்டர் சிட்டி இல்ல ஆர்சனல் போஸ்ட் தி क्वेश्चंस, ட்ராஃபர்ட் ஆன்சர்ட், ஓகேவா? அப்படி சொல்லிட்டு மான்செஸ்டர் சிட்டி போஸ்ட் தி क्वेश्चंस,
கெப்பா ஆன்சர்ட் அப்படின்னாங்க. செம்மையா இருந்துச்சு அந்த கோட்டை வந்து கேட்கும் போது. ஏரியா இருக்காது உனக்கு இருக்கும். நாங்கெல்லாம் கீழே கிடக்குறோம்டா சுபாஷ். எனக்கெல்லாம் குசிதான். எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. நாங்கெல்லாம் எங்கேயோ கிடக்குறோம். எங்களுக்கு எல்லாம் யாரு தோத்துனா ஜாலியா தான் இருப்பேன். சிட்டி தோத்தா சிட்டியை போட்டு எடுத்திருப்பேன். சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல பார்சலோனாவை டிஃபீட்னாங்க. யாரு ஒரு ஃபைனல்ல ஜெயிக்க தெரியல. யாரு? நாங்க எங்க ஃபைனல் போனோம்? எங்கள சொல்றடா. உங்களையா? நீங்க எல்லாம் இங்க பாரு, இப்ப சாம்பியன்ஸ் லீக் உங்களுக்கும் ரியல் மேட்ரிடுக்கும் ஃபைனல். பிரீமியர் லீக் எப்படி நீங்க தான். FA கப் எல்லாம் ஸ்மால் பாய்ஸ் யார் ஆடுறீங்க? சவுத் ஆம்டன் அதெல்லாம் எப்படியும் போட்டு மேல வந்துருவீங்க. ஒண்ணும் இங்க பாரு, மனசை வருத்தப்படாத சுபாஷ். ஒரு ட்ரோஃபி தான் போயிருக்கு. அது ஸ்மால் மிக்கி மவுஸ் கப். அது ரெபல் இன்னும் இருக்கு. ஒரு ட்ரோஃபி போல ஒண்ணா போகுது. ரெபல் இருக்கு. ஒண்ணு கவலை வேண்டாம். ரெடி ஆகிக்கிறேன்டா. அதனால வந்து எனக்கு எல்லாம் வருத்தம்லாம் இருக்காதுடா. பிரச்சனை இல்ல. இப்பவே ரெடி ஆயிட்டாங்க. மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல நிறைய அந்த வேர்ல்டு கப் செக்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ மறக்காம வந்து லைக், ஷேர், ஹைப் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே ஃபுட்பால் பேஜுக்கு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபுல்லா பார்த்ததுக்கு. we will see you soon. Bye.